வெற்றி செய்தியோடு வந்து இருக்கும் இந்த வேலவனை எக்காரணம் கொண்டும் நீ தள்ளி விடாதே. என் பிள்ளையே, உன்னை விட்டு பிரிந்தவரை பற்றித்தான் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். அவரிடம் இருந்து தான் உனக்கான சந்தோஷமான செய்தியை நான் தர வந்திருக்கின்றேன். நீ எப்பொழுதும் உன் துணையை எண்ணத்தாலும் செயலாலும் இங்கு நினைத்து கொண்டே இருக்கின்றாய். உனக்கு அவர்கள் நினைவுகளோடு இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறார், ஏது செய்கிறார் என்று தெரியாமல் நீ தவித்த தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகத்தான் இப்பொழுது இந்த வேலவன் வந்து இருக்கின்றேன். வேண்டாம் என்று எக்காரணம் கொண்டும் உதறிவிடாதே. என் தங்கமே, கவலைப்படாதே. உனக்காக தொலைத்ததையும் நீ தேடுவதையும் நான் உனக்காக பன்மடங்கி திருப்பி தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். இதை ஒரே முறை கண்டிப்பாக நீ கேள். நிச்சயம் ஆசீர்வாதமாக என் அருளாக உனக்கான வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதற்காக உன்னப்பன் முருகன் நான் இங்கு ஆசீர்வாதம் தரப்போகிறேன். உன் கண்ணின் மகிழ்ச்சியை காண நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்குத்தானே உன்னை தேர்ந்தெடுத்து இருக்கின்றேன். நீ படும் கஷ்டத்தை பார்த்து தானே உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். மனம் தளராமல் இரு என் கண்ணே. உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை என்றுமே அது சோகப்படுத்தாது. நான் உன்னை சோகப்படுத்தவும் விடமாட்டேன் என்பதை நீ எப்பொழுதும் இங்கு மறந்தும் விடாதே. என்னிடம் என் குழந்தையாக இருக்கின்றவன் எப்பொழுதுமே கஷ்டத்தை பார்த்து இங்கு கலங்கப் போவதே இல்லை, கலங்கவும் மாட்டான். அதற்கு மாறாக என்னப்பன் முருகன்தான் என் மீது இருந்து கொண்டிருக்கின்றானே. நான் அவன் மடியில் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது என்ன நடக்கப் போகிறது என்று தைரியத்தோடு இருப்பான். நிச்சயம் உனக்கான செயலை நான் செய்ய காத்திருக்கும் போது வெற்றி உனதாகத்தான் போகிறது. உன் வாழ்வில் எந்த நொடியும் மாற்றம் வரத்தான் போகிறது. அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு. அதற்காக உன்னை நீயே தயார்படுத்திக்கொள். என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை என்ற நம்பிக்கையோடு இரு. நான் எப்பொழுதும் உன் நிழலாக இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம். கலங்காத என் செல்ல பிள்ளையே, என் கண்ணை. நான் இப்பொழுது உனக்காக இங்கு வந்து காத்து கொண்டு இருக்கும்போது உன்னை விட்டு பிரிந்தவர் அப்படியே சென்று விடுவாரோ என்றெல்லாம் நீ யோசிக்க வேண்டாம். நான் அவரை உன் கரம் பற்ற வைப்பதற்குத்தானே உன்னோடு இங்கு சேர்த்து வைத்து இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் வாழ்க்கையை இழந்து விட்டேன் என்ற நிலையெல்லாம் நீ நினைத்து கொண்டு இருக்காதே. அதிசயத்தை நானே நடத்தி காட்டுவேன். என்னை கண்டிப்பாக நீ உணர்வாய். என் ஐயன் முருகன் இருந்து கொண்டு இருக்கும்போது நிச்சயம் என் வாழ்க்கையின் ஏற்றத்தை நோக்கிதான் செல்லப் போகிறது என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இனி சந்தோஷமாகத்தான் இருக்கப் போகிறாய். எந்த ஒரு விஷயமானாலும் சரி, உனக்கு வெற்றி வாகி சூடும் தருணத்தை தருவதற்கு நானே இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து என் தங்க பிள்ளையே முன்மனம் பதற்றமடைந்து கொண்டு இருக்கின்றாய். என் செல்ல குழந்தையிடம் நான் எப்பொழுதும் வேறுபாடு காட்டியதே கிடையாது. நீ கடற்கோடி முக்கில் நின்று கொண்டிருந்தாலும் உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் காலம் வந்து விட்டது. உன்னை கண்மூடி முடிப்பதற்குள்ளே நான் உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறேன். என் தங்கமே, உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்லதை காண்பிப்பதற்கும் வந்திருக்கும் போது எந்த ஒரு விஷயத்தை நினைத்து நீ வருத்தப்படாதே. உயர்வாக எண்ணுவதை உன்னிடம் இங்கு சொல்ல மாட்டார்கள். நீ நேசிப்பவர்கள் கொஞ்சம் சாதுவாகத்தான் இருந்து கொண்டு இருப்பார்கள் என்று நினைக்கின்ற இந்த வேளையிலே அவரை உன்னிடம் சேர்ந்து உனக்கான செயலை செய்வதற்கு இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காகத்தான் வந்து இருக்கின்றார். சில பேருக்கு கோபம் வந்தாலும் நீ அவர்கள் முன் இங்கு கோபத்தை காட்டிக்கொண்டு இருக்காதே. உன்னை விட்டு போய்விடுவாரோ என்று நீ நினைக்க வேண்டாம். நம்பிக்கையோடு இரு. உனக்கானவர் என்றால் உன்னை பற்றி யார் என்ன அவதூறு
அவதூறு பரப்பினாலும் அவர்கள் நம்பப் போவதே கிடையாது. நிச்சயம் உனக்கான வழியில் உன்னை தேடி வரத்தான் போகிறார். உனக்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று உனக்கு முன்னாடியே அவர் என்னிடம் வந்து கேட்டுவிட்டு சென்று விட்டார். இனியும் அவர் வரவில்லை, இவர் வரவில்லை என்று உன்னை விட்டு போனவரை பற்றி எல்லாம் கலங்காதே. நீயே கதியென்று வருவதற்கான நிலையை நானே உருவாக்கி இருக்கும்போது உன் மனதில் உள்ள ஆசையும் உன் மனதில் உள்ள குணத்தையும் நானே அவருக்கு காண்பிக்க வந்திருக்கும் போது நீ எதை பற்றி இங்கு யோசித்து கொண்டிருக்கின்றாய்? என் குழந்தையே, உனக்கு நல்லதை சொல்வதற்கும் நல்லதை செய்வதற்கும் இந்த அப்பனை தவிர வேறு யாராலும் முடியாது என்பதற்காகத்தானே நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். இனியும் சற்றும் சந்தோஷமாகவே இரு, நிம்மதியாகவே இரு, ஆனந்தமாகவே இருக்க கற்றுக்கொள். உன் வீட்டில் மகிழ்ச்சி இங்கு வரத்தான் போகிறது. நீ விரும்பிய சுப நிகழ்ச்சியை நான் தரத்தான் போகிறேன். எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் கொண்டிருந்தார்களோ அந்த ஒன்றை தருவதற்காக வந்து இருக்கின்றேன். உன் ஆசையை நிறைவேற்றத்தான் போகிறேன். உன் மனதிற்கு பிடித்த நபர் உன்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சியை ஏற்றத்தான் போகிறார். அதை உன் அப்பன் உன் முருகன் இங்கு நடத்தி காட்டுவதற்காக எல்லா நிலையும் உருவாக்கிவிட்ட பிறகு முதலில் என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையில் உனக்கு பிடித்தவர் இருந்து கொண்டு இருக்கின்றார், எதனால் நம்மிடம் விரோதம் காட்டிக்கொண்டு இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள். அவர்கள் இருக்கும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல் நடந்து கொள். அவர்களுக்கு கோபம் வரும்போது நீ ஒரு பொழுதும் இங்கு நடந்து கொள்ளாதே. உனக்கு அவர்களின் கோபம் இருந்தாலும் சரி, அவர்களிடம் நீ இங்கு காட்டிக்கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் கடந்துவிட்டு செல். இதுவும் கடந்து போகும் என்ற நிலையை மட்டும் உருவாக்கு. உன் வீட்டில் எப்பொழுதும் துக்கம் தலை தூக்கி ஆடிக்கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் கடந்துவிட்ட சில உறவுகள் இருந்தாலும் அவர் என்னோடு இருந்தால்தானே என் வாழ்க்கை இன்னும் சிறப்பான மாற்றத்தை இருந்து கொண்டு இருக்கும் என்று யோசித்து கொண்டிரு. தீய எண்ணத்தோடு இருந்து கொண்டு இருக்காதே. இனி எந்த சரணடைந்தாலும் என்னை வந்து சரணடைந்து விட்டாயே, அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையை நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? நான் உன்னை மகிழ்ச்சியோடு தான் வரவேற்பேன். அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தீய எண்ணங்கள் கூட என் கண்களை பார்த்தால் ஓடோடி போகும் அல்லவா? அதுபோலத்தான் நீ நேசிக்கும் ஒருவரும் இப்பொழுது உன்னை புரிந்து கொள்ளாமல் போனாலும் அவரை புரிந்து கொள்ளும்படியான தருணத்தின் சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாற்றி தருவதற்குத்தான் இந்த ஐயன் முருகன் வந்து இருக்கின்றேன். நீ நேசிக்கும் ஒருவரின் கரம் பற்றினாலே போதும், அதுவே என் வாழ்க்கைக்கு நிரந்தரமானதாக இருக்க வேண்டும், நிலையானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். எந்த ஒரு விஷயத்திலும் நான் உனக்கு சந்தோஷத்தை தருவேன் என்று உறுதியேற்ற பிறகு எதற்காகவோ நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம். என் தங்கமே, உனக்கு நடப்பதையெல்லாம் பார்த்து இனி உன்மன பதற்றமடையவே வேண்டாம். உன் மனதிற்குள் இருப்பதை நான் இங்கு அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் தானே இருக்கின்றேன். மறுபடியும் ஏன் யோசித்து கொண்டு இருக்கின்றான்? எவ்வளவு காலம்தான் இப்படியே இருப்பாய் என்று நினைத்து கொள்ளாதே. அன்பை பணையம் வைத்து சில விஷயத்தை விட்டு விடுகிறேன் என்று சொல்ல வேண்டாம். உன் அன்பை நீ அலட்சியப்படுத்தி சென்றவர்களை நினைத்து வருந்தவும் வேண்டாம். உனக்கென்றவர்களை நான் இந்த முருகன் கண் காட்டிக் கொண்டு இருக்கும் போது, கை காட்டிக் கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக என் பிள்ளையை அல்லது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? எந்த ஒரு சூழ்நிலையும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அதற்காக அது அப்படி இருக்கின்றதே இப்படி இருக்கின்றதே என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். நீ திரும்ப திரும்ப என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. இந்த முருகனை மட்டுமே அழைத்து கொண்டே இரு. வேண்டியது வேண்டியவாறே உன்னை தேடி வரும். போனவர் உனக்காக உன்னிடம் வந்து உன்னாசைகளை நிறைவேற்றப் போகும் தருணமும் வரத்தான் போகிறது. உன்னையே கதி என்று வரும் தருணத்தை நான் இந்த அப்பன் முருகன் தர காத்திருக்கும் போது நீ எதை நினைத்து எண்ணுகிறாய்? உன் நலனுக்காகத்தான் நான் சிறிது காலம் அவர்களை தள்ளி வைத்திருந்தேனே தவிர இந்த புரிதல் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவரதை சிறிது காலம் தள்ளி வைத்திருந்தேனே தவிர வேறொன்றும் இல்லை. என் தங்க பிள்ளையே,
உன் மனதில் எந்த மாற்று கருத்தும் வைத்து விடாதே. அலட்சியம் செய்யாமல் நீ உனக்கான வாழ்க்கையை இங்கு செயல்படுத்தி கொண்டே இரு. கெட்ட எண்ணத்தோடு யாரிடமும் பழக வேண்டாம். மற்றவர்கள் அப்படித்தான் என்னிடம் இருக்கின்றார்கள் என்று நினைத்து கொண்டு நீ அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தோடும் செயல்பட வேண்டாம். எல்லாவற்றையும் உனக்கு மேலாக நின்று கொண்டு உன்னப்பன் முருகன் இங்கு பார்த்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. என் பிள்ளையே, உன்னை அறிந்த எனக்கு உன் தேவைகளை பற்றி அறியாதாம். உனக்கான செயலை செய்வதற்குத்தான் நான் இப்பொழுது உன்னப்பன் முருகன் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு காரியமானாலும் உனக்கு நல்லதை செய்வதற்கு நான் காத்து கொண்டு இருக்கும்போது யாருமில்லை என்றெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். உன் மனதில் இருப்பதை நான் அறிந்து விட்டேன். இனி எல்லாம் உனக்கு நன்மை தான் நடக்கும். யாம் இருக்க பயமே.